லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax Vest and Briefs. திருவாரூரைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். அதில் முன்னாள் முதல்வர் பழனிசாமி மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் திருவள்ளூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், ராமநாதபுரம், விருதுநகர், திண்டுக்கல், நாகப்பட்டினம், திருப்பூர், கிருஷ்ணகிரி மற்றும் நீலகிரி ஆகிய 11 மாவட்டங்களில் மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டன. பழனிசாமி முதல்வராக இருந்தபோது அவரது வசம் பொதுப்பணித்துறை இருந்தது. மத்திய அரசின் 60%, மாநில அரசின் 40% நிதி பங்களிப்புடன் மருத்துவக் கல்லூரிகள் கட்டப்பட்டன. இந்த கல்லூரிகள் தேசிய மருத்துவ ஆணைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு கட்டப்படவில்லை. மருத்துவக் கல்லூரிகளுக்கான கட்டடங்கள் கட்டியதில் முறைகேடுகள் நடந்துள்ளன. இந்த முறைகேட்டில் அரசு அதிகாரிகள், ஒப்பந்ததாரர்கள் ஈடுபட்டுள்ளதால் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என ராஜசேகரன் மனுவில் கூறப்பட்டிருந்தது. இந்த மனு தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா, நீதிபதி அருள்முருகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் அட்வொகேட் ஜெனரல் PS ராமன் வாதாடினார். மனுதாரரின் புகார் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறை விரிவான விசாரணை நடத்தியது. விசாரணை முடிவில் புகாரில் ஆதாரம் இல்லை என தெரிய வந்தது. அந்த விசாரணை அறிக்கை விஜிலன்ஸ் கமிஷனரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அவரும் அந்த அறிக்கையை மாநில அரசுக்கு சமர்ப்பித்தார். மாநில அரசும் அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட முன்னாள் முதல்வர் பழனிசாமிக்கு எதிரான நடவடிக்கைகளை கைவிட்டு விட்டது என அவர் கூறினார். இதையடுத்து முகாந்திரம் இல்லை என புகார் முடித்து வைக்கப்பட்டதை நீதித்துறை ஆய்வுக்கு உட்படுத்த முடியுமா என்பது குறித்து மனுதாரர் ஆய்வு செய்யலாம். ஹைகோர்ட், சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி மனுதாரர் விளக்கம் அளிக்க வேண்டும் என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். அடுத்த விசாரணையை ஜனவரி 27ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தனர். ஹைகோர்ட்டில் தமிழக அரசு சொன்ன பதிலை மேற்கோள் காட்டிய அதிமுக தரப்பு, இது பழனிசாமி ஆட்சிக்கு திமுக அளித்த நற்சான்றிதழ் என கூறியது. பழனிசாமி முதல்வராக இருந்தபோது கொண்டு வந்த 11 மருத்துவக் கல்லூரிகளில் முறைகேடு என திமுக வைத்த பொய் குற்றச்சாட்டில் துளிக்கூட முகாந்திரம் இல்லை என்று தற்போது திமுக அரசே தெரிவித்துள்ளது. உயர்தர மருத்துவ கட்டுமானத்தை மக்களிடம் சேர்த்து எளிய மாணவர்களின் மருத்துவ கனவை நனவாக்கும் திட்டத்தில் கூட தங்கள் அற்ப அரசியலுக்காக பொய் குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசியது திமுக. இத்தகைய சதி திட்டங்களால் மக்களுக்காக உழைக்கும் நேர்மையான தலைவரான பழனிசாமியை ஒருபோதும் வீழ்த்த முடியாது என்பதை தெரிந்து கொள்ளட்டும் என அதிமுக தரப்பில் அறிக்கை வெளியிடப்பட்டது.